Wait a minute. ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ் தமிழ். நம்ம சேனல் எல்லாம் தெரியும், ஆனால் இந்த முகேஷ் பையனை திருத்த முடியாது. இவன் ஆனவனா மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறானே. சரி வாங்க, எப்பவும் போல தான் மேட்ச் இருக்கும்னு நினைக்காதீங்க. சிஎஸ் போகலான்னு நினச்சேன், ஆனால் இந்த மடையன் லோன் கொண்டு வந்துட்டான். வாங்க ஒரு மேட்ச் போகலாம். அப்புறம் சொல்ல வந்துட்டேன், என்னால் லைவ் போட முடியல, அது மட்டும் சாரி. அது மட்டும் இல்லாமல் மாஸ்க்கு கேட்டு பார்த்தேன், இன்னும் என் மூஞ்சிலேருந்து அந்த பிம்பிள் போகல. அது மட்டும் இல்லாமல் ஒரு தழும்பு வேறு இருக்குது, அதை வேறு போகணுமா. அதுக்கே கொஞ்சம் நிறைய நாள் எடுக்கணும்லாம் இல்லை, டைமு. ஸோ அது வரைக்கும் என் ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். எம்டன் இவோக நான் எடுத்துகிட்டு வரேன். எம்டன் போட்டாங்க நம்ம. டேய், அதுக்குள்ளேயும் நம்ம முகேஷ் அங்கே போட்டானுங்க கைஸ். ஹே, உன்னை யார் அங்கே போய் அடி வாங்க சொன்னா? கண்டிப்பாக அவனுக்கு கேட்க போதில்லை, நம்ம மைக் ஆஃப் பண்ணி தானே போடுறோம். அப்புறம் சீக்கிரமாகவே எஃப்எஃப் கிருஷ்ணாந்த் ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அது பேர் ஃப்ளிப்கார்ட்டோ என்னமோ சொன்னான். அது ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தால் என்ன, கிக்கார்டாக இருந்தால் எனக்கு என்னடா. அதை இறக்குறோம், அதில் பாட்டுன்னு பேசிக்கினே விளாட்றோம். இதாங்க அதை இறக்கிறதுக்கு என் ஃபிங்கர் ஃபுட்லாம் கேட்குமா? அது கொஞ்ச நாளாகவே அப்படி தான் கைஸ். நான் இது வரைக்கும் விளையாடாத கேம் இறங்கினா ஃபிங்கர் ஃபுட்லாம் கேட்குது. தலைவன் ஹீரோய்க்கு அடிச்சிட்டான், அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஹீரோய்க்கு அடிச்சிட்டோம். எப்படி அமௌண்ட்டு யூஎம்பியா? டேய், நான் உங்களை யூஎம்பியே கேட்கலடா. ஆனால் யூஎம்பிக்கு நான் இவன் ஸ்கின் வந்துருக்கணுமே. கையில் எடுக்கும்போது வரல, வச்சதுக்கப்புறம் வருது. கையில் எடுக்கும்போது வரல, வச்சதுக்கப்புறம் வருது. ஓ, ஏன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணுறாதீங்க. இது ஒரே ஹெச்பி தான், டப்புன்னு முடிச்சு விட்டுடலாம். 9th anniversary வேறு சீக்கிரமாக வரப்போகுது. அது ஃபோட்டோலாம் போட்டாங்க, அது வீடியோ எண்டிங்கில் காட்டுறேன். பையனுக்கு ஹெட்ஷாட்டு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் பையனுக்கு ஹெட்ஷாட்டு வைக்கணுங்க. ஆனால் சாரி, நான் கவனிக்கலை, எனக்கு டட்டுன்னு அடிக்க வரல. சரி, ஏதோ ஒன்று மானவரியாக அழுத்தி. ஓகே, இப்போ கையில் கன் ஸ்கின் வந்தால் தான் விளையாடி வேடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏய், அங்கே எங்கடா போகிற? வேறு வழி, இவங்க கூட தானே போயாகணும். அப்புறம் நம்ம கேரக்டரில் புதுசாக 2 கேரக்டர் வந்திருக்காங்க. ஆனால் அவனா இந்த பொம்மை கேரக்டர் சங்கு ஊதறனா இல்லைன்னு பாருங்கடா சீக்கிரமா. நான் எங்கள் ஊதத்து கரீனாவே ஊத போகிறேன் அந்த கேரக்டருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் பேர் என்னமோ சொன்னானுங்க, எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த கேரக்டரு இனிமேட்டு யூஸே பண்ணுறாதீங்க. 9th anniversary அப்புறம் மொத்தமாக குறைச்சி விட்டானுங்க. முதலையாவது 5 ஹெச்பியாக குறைஞ்சிது, இப்போ ஒரே ஒரு ஹெச்பி தான். அதாவது 3 ஹெச்பியாக குறையும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஹேய், ஒத்தாலாம் நின்று 2 பேர் வச்சுட்ட, பரவாயில்லடா. ஓகே, அடுத்த ரவுண்டு நம்ம வேலையை காமிக்க வேண்டியது தான். என்ன எடுக்கலாம்? சத்தியமாக எனக்கு புரியல. சரி, நம்ம ஒன் ஷூட் கன் எடுப்போம். டேய், எமௌண்ட்டை போட்டு வெறுப்பேத்தாதரா. நம்மளும் ஒரு எமௌண்ட்டை போடுவோம். இந்த எமௌண்ட் கண்டிப்பாக பையன்கிட்ட இல்லை. எமௌண்ட் எத்தனை வர எமௌண்ட்டு? ஏய், இது வேற உடைய மாட்டேங்குது. டேய், செத்தே கூட்டானா காய்ஸ் அவன். இல்லை எங்கேயாவது போய் ஒழிஞ்சி நின்று நான் சாவர வரைக்கும், நான் செத்ததுக்கப்புறம் வந்து அடிக்கலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கானா காய்ஸ். என்ன கடுப்பேத்துறான். டேய், எனக்கு இன்னும் 2 ரவுண்ட் வச்சானுங்கன்னா அவனுங்க மேட்ச் வின்ரை சொன்னாலும் கேட்க போத்தல. மவனை நானே கொலவெறி, இதில் என்ன வேற உசு பேத்தி விட்னானா. நான் முகேஷ் பையன் வச்சிருவான் தான் நினைக்கிறேன். சொல்லலை, மேட்சை முடிச்சு விட்டான் பாருங்க. ஆனால் இப்போ 3v3. ஆனால் இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு, என்ன பண்ணலாம்? நானா நேம் அது சீக்கிரமாகவே லைவ் போடுறதுக்கு ஏதாவது ஆப் இருந்தால்
அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்துடுறேன். நம்மளால் இப்போ இந்த ஆடெல்லாம் லைவ் போட முடியாது. ஸோ அதனால் லைவ் போடுறதுக்கு ஏதாவது ஆட் இருந்தால் ஆப் இருந்தால் ப்ளீஸ் என்கிட்ட சொல்கிறீங்களா? பையனுக்கு ஹெட்சாட்டு உள்ளாது 2 பேருக்கு ஹெட்சாட்டு வச்சுடுவோம். என்னால் நம்ப முடியல. கண்டிப்பாக ஹெட்சாட் நான் நம்ப முடியல. 2 பேருக்கு ஒரே டைமில் அட் அ டைமில் இல்லை, தனித்தனியாக தான் வேண்டுது. ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுல. அப்புறம் நம்ம புது ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா வாங்க இதான் வேணான்றது சுற்றின்னு வந்து பாட்டு மாதிரி அடிக்குது. ஹெட்சாட்டு உள்ளாது. கைஸ் ரொம்ப நேரமாக ஹெட்சாட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். டேய் இந்த பாட்டை விட முடியாதுங்க. இவனை நான் விடவே மாட்டேன். சிங்கிளாக போய் சாப்பிடான்னு சொல்லிட்டு சிங்கமாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி அடி வாங்குவான்னு மட்டும் பாருங்களேன். சொல்லலை, இதுக்கு தான் டீம்மேட் கூடயே இந்த அடிக்கணுன்றது, தனியாக விட்டு ஓடக்கூடாதுன்றது. சிங்கிளாக இந்த சிங்கமாட்டை அடிப்பேன்னு தான் நினச்சினறான் போல். டேய் அந்த பேட்ச் இருந்தால் என்னடா எனக்கு என்கிட்டயே பேட்ச் இருக்குடா. ஒன் ஷூட்டு தான் நமக்கு கெத்து. கத்தி எத்து சொத்துன்னு சொத்து. டேய் நான் வேற ஒருத்தன் ஆனால் அவனா நடுவில் வந்து நின்றுப்பான். பாருங்கள் என் பேட்சை. டைம் அப்புறம் அடா பாவீங்களா டேய். கைஸ் நம்ப முடியல, பின்னாடி வந்தானுங்க. மாவனே ஐ ஆம் த பிளட்டுடா. நான் தான்டா கிங்கு. வேலையே இல்லை நம்மளுக்கு சங்கு. அப்புறம் 9th anniversary இப்போ யாராவது ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்கன்னா 9th anniversaryக்கு என்னென்ன விட போகிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் காமிச்சிடுறேன். இந்த பைபிளைக்கு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் எதுவும் இல்லை. பண்ணிட்டு உக்கான். ஆனால் டவரேஜ் வேறு ஆனவனா. இப்போ நம்மளோட ஏம் எது தெரியுமா? இதோ இந்த பையன் மண்ணில் தூக்கத்து தான். ஏன்னா என்கிட்ட பையன் மண்ணில் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கன்னா அந்த ஃப்ளேமு அதோ 9th anniversaryக்கு இதுதான் ஃப்ரீ பண்டில். அதுக்கப்புறம் இந்த கார் ஸ்கின்னு, இந்த பேன் ஸ்கின்னு, இந்த பேராஷூட்டு, கிரெனிட்டு, இந்த கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த பேகு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த லாபி எல்லாமே விட போகிறானுங்க. அப்புறம் ஊக்காங்கோட பவர் அதெல்லாம் அதிகப்படுத்தி விட்டுருக்கானுங்க. அப்புறம் எல்லாத்தையும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கானுங்க. நான் சொன்ன மாதிரி என்னென்ன கேரக்டருக்கெல்லாம் குறைச்சி விட்ருக்கானுங்கன்னா, இதெல்லாம் என்னமோ ஒன்று சொன்னான் எனக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் யாரும் தரல. ஒலிவியா, அதுக்கப்புறம் வேறு என்ன ஓரனா கோரனோ இல்லை க்ரோனோ ஒலிவியா க்ரோனோ, இவங்க 2 பேருக்கு தான் பவர் ஏற்றி விட்ருக்கானுங்க. இதெல்லாம் மிச்சம்லாம் ஃபுட்பால் அப்டேட்டு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சு போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைகள்லாம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் ஒன்றே வரும். பை.